மரணத்தின் வலி மனுஷனுக்கு மட்டும் இல்லை, இது போல் விலங்கினத்தையும் தாக்குது பாருங்கள். மொத்தம் எங்கள் வீட்டில் 3 பூனை இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க, சண்டையும் போட்டுப்பாங்க நிறைய அடி. அதை நான் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பூனை இறந்து போச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பூனையும் சண்டையே போட்டுக்கிறது இல்லைங்க. ஒன்றோட ஒன்று எப்போவுமே இது மாதிரி அன்பாக சேர்ந்து தான் இருக்கிறாங்க. இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கணுனாலும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஏன்னா சாப்பிட்னாலும் சண்டை போட்டுப்பாங்க முன்னெல்லாம். இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாருங்கள். அந்த பிரிவு அப்படின்றது ஒரு ஒற்றுமை கொடுக்குமா. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விலங்குக்கும் அப்படி தான் போல். நம்ம கூட வீட்டில் நிறைய எவ்வளோ பிரச்சனை, ஒன்றுக்கு ஒன்று சொந்தத்தில் கஷ்டம் வச்சுப்போம். ஆனால் ஏதோ ஒரு இதுமாரி சூழ்நிலை நம்ம வீட்டில் வந்துருச்சுன்னா அன்றைக்கி பாருங்கள் எல்லாத்தையும் மறந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி மனுஷனோட வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்ட்டு நம்ம ஒற்றுமையாக வாழ கற்றுப்போம். நான் நிறைய பேர் அப்படி இல்லைங்க, மரணத்தில் கூட விரதத்தை பாராட்டுறாங்க. அதெல்லாம் வேணாங்க, விட்டுட்டு ஒற்றுமையாக வாழ்றது எப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். அது ரொம்ப நல்லது நமக்கு.